வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மாநாடு இன்று நடத்த தடை விதிக்க வேண்டும். திமுகவின் தொண்டர்கள் தாவேகாவின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுவெளியில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக திமுகவினர்கள் நடந்து கொள்வதாகவும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நேற்று திமுகவிற்கு எதிராக அரசியல் பிரகடனத்தை தொடங்கிய விஜய் அவர்களால் திமுகவிற்கு பயம் வந்துவிட்டது. திமுகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றும் இன்றைக்கு மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் இன்று நடைபெறுகிறது திமுகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி மாநாடு. சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கும் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 1.5 லட்சம் பேரும் மாநாட்டிற்கு வருவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. வேறு இடத்திலிருந்து சுமார் 1000 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுத்து இந்த மாநாட்டிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? நேற்று திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் குப்பைகள் கொட்டக்கூடிய அந்த வாகனத்தில் யாரும் விசில் அடிக்க கூடாது. அதாவது துப்புரவு பணியாளர்கள் இனி யாரும் விசிலடித்து பொதுமக்களுக்கு குப்பைகளை கொண்டு வர கூடாது. மேலும் துப்புரவு பணியாளர்கள் மைக்கை பயன்படுத்த வேண்டும் என்று திமுகவின் தலைமை கூறியிருப்பதாக திமுகவின் நிர்வாகிகள் ஒரு பக்கம் மக்களிடம் கூறி வருகிறார்கள். எந்த அளவிற்கு திமுக பயத்தில் இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் திமுகவிற்கு எதிராக இருப்பது அதிமுக மட்டும்தான். கிட்டத்தட்ட மெகா கூட்டணியே ஒரு பக்கம் உருவாக்கிவிட்டது அதிமுக. நிச்சயம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவி ஆட்சி அதிகாரத்தை இழந்து தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறும். மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி மாநாடு தடை செய்யப்பட வேண்டும். ஆளுநருக்கு கடிதங்களை பலரும் எழுதி வருகிறார்கள். திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேகாவை தாக்குவதாகவும் பலரும் புகார்களும் கொடுத்துள்ளதன் அடுத்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்தால் நிச்சயம் தாவேகாவினர்கள் உள்ளே புகுந்து பிரச்சனையில் ஈடுபடக்கூடும். இது அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற காரணத்தினால் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்ற தகவலையும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் உத்தரவு பிறப்பித்தால் இந்த மாநாடு தடை செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவினர்கள் தாவேகாவின் தொண்டர்களை தாக்குவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.